வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு மெயினாக சொல்லி தான் நடந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்புக்கு ஒரே டைரெக்ஷன் தான் போட்டிருந்தோம், கீழெல்லாம் போடலை. அதே சமயம் ஃபஸ்ட்டு சப்போர்ட், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ரெண்டும் முக்கியமாக அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை இறங்குனா ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். 24,100 அதுக்கடுத்து 24,200 ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஓப்பனே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பனே கொடுத்துருந்தாங்க. நம்ம எதிர்பார்த்த டார்கெட்டை தாண்டி மார்க்கெட் ஓப்பனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் சைட்வேஸ். அது என்ன காரணம் டே கேண்டில் சொல்கிறேன்னா, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தோம்னா அதான் சொல்லியிருந்தோம். நம்ம ஃபஸ்ட் இதுக்கு 2 சப்போர்ட் கொடுத்துருந்தோம். அதாவது ஃபஸ்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் செகண்ட் சப்போர்ட்டில் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் 51,874 அப்படிங்கிறது நம்ம நேரத்தை சொல்லியிருந்தோம். டே கேண்டில் செட்டப் படி இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஓப்பனே அதுக்கு மேலே பேங்க் நிஃப்டியும் அதே போல் ஓப்பன் வந்து நம்ம எதிர்பார்த்த இடத்துக்கு மேலேயே ஓப்பன் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ரேஞ்சே இல்லை. ஒரே இந்த இடம் மட்டும் சின்ன ஃபுட் சைடு மட்டும் ஒரு மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணுற செட்டப்பில் இல்லை, வந்து ஸ்பீக்கர் ரெக்கவரே முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம் நிஃப்டிலேருந்து. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எழுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த டே கேண்டில் எப்படி தான் சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த இடத்துல இந்த ப்ரைஸ் கொடுத்துருந்தோம். அதாவது அந்த 24,200 அப்படிங்கிறது இந்த ரேஞ்சை வச்சு இந்த ஹையை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் ஓப்பனே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் மேலே கொடுத்து ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் போட்டுருக்காங்க. இது என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பை நடந்திருக்கு. அதுக்கடுத்து இந்த பைக்கு மேலே போகிறதுக்கான ப்ளஸ் ஆர் மைனஸ் கேண்டில் தான் இது போட்டுருக்காங்க. இது ஹையை பிரேக் பண்ணால் மேலே போக வாய்ப்பு இருக்கும், லோவை பிரேக் பண்ணால் கீழே வரது வாய்ப்பு இருக்கும். அதனால் டே கேண்டில் வந்து இந்த ஸ்பின்னிங் டாப் சைடில் ஒரு கேண்டில் போட்டுருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஹை இருக்குது பாருங்கள், 24,525 இந்த ரேஞ்சு 500 to 550 ரேஞ்சுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸோடு எடுத்துக்கலாம். ஏன்னா இது வீக்லியில் உள்ள செட்டப்பில் வரும். ஓகே, அதனால் இந்த இடத்த பிரேக் பண்ணாலும் இதையும் பிரேக் கொடுத்துட்டாங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம அடுத்தடுத்து புல்லிஸ் தான் கிளியராக சொல்லிடலாம். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,351, அதுக்கடுத்து 24,537, அடுத்து 24,694. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கோட லோ தான் 24,135. அதுக்கடுத்து இந்த கேப் ஃபில்லிங் 23,956, அதுக்கடுத்து 23,800. சரி, ஓகே, என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நேற்று போட்ட அதே ஸ்டைல் தான். மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 24,537 பிரேக் பண்ணி மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேளை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு டவுன் இருக்கும். அது இந்த ரேஞ்சு, அதாவது இந்த கேப் ஃபில்லிங் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் போக வாய்ப்பு இருக்கும். அப்படி பிரேக் பண்ணி போக பட்சத்தில் ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்காது, இருந்தாலும் அப்சைடு போகிறது வாய்ப்பு தான் அதிகம். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டோட ஸ்ட்ராங்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேண்டில் லோவை பிரேக் பண்ணக்கூடாது மார்க்கெட். அது எல்லோ ஜோன் மாரி நம்ம போட்டுருவோம். இந்த ரேஞ்சு இந்த எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுத்துன்னா வெரி ஸ்ட்ராங்கு. இந்த சப்போர்ட் வராமலே இந்த இடத்துக்குள்ளே போகிறதோட வாய்ப்பு உண்டு. தொட்டுட்டு இந்த ரேஞ்சு தொட்டுட்டு மேலே போகிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடம் ஸ்ட்ராங்கான இடம் தான். இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு திருப்பி மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் மார்க்கெட் வீக்குன்னு சொல்லலாம். அதாவது 23,950 விட்டு பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு டவுன் இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நாளைக்கும் கேப் அப் தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். இதுக்கு மேலே ஓப்பன் ஆனிச்சுன்னா ஒருவேளை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் தெரியும். டே கேண்டில் பொறுத்தவரை பார்த்தோம்னா நம்ம இந்த இடத்துல நேற்று ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைன் தாண்டினா தான் அடுத்த ஒரு புல்லிஸ் சொல்லியிருந்தோம். அதாவது இந்த இடத்துல நேற்று விளக்கம் சொல்லியிருந்தோம். அதாவது 52,400 இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணணும். 200 நேற்று சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சில் 400 வரைக்கும் இந்த வாய்ப்பு. இதை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் அப்சைட் போக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கொஞ்ச நாளாக ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. இது வந்து வரைபடம் போட்டால் தெரியும் உங்களுக்கு. இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் அந்த மார்க்கெட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பிரேக் பண்ணிட்டு திருப்பி அப்சைட் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். போகிற புல்லிஸில் இது பிரேக் பண்ணுற வாய்ப்பு. நாளைக்கு ஒரு வேளை இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சுன்னா மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இது டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம்.
இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 52,493 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 52,817, அதுக்கடுத்து 53,037. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 51,986, அதுக்கடுத்து இன்றைக்கி போன லோ 51,724, அதுக்கடுத்து 51,043. சரி, ஓகே. நாளைக்கு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஒருவேளை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் எடுத்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 52,817 அதையும் பிரேக் பண்ணி அந்த 53,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பிரேக் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வீக்கு. அதே சமயத்தில் ஒரு வேளை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்காது. இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி இந்த மிடில் கூட நிற்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது இந்த ரேஞ்ச், அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கும் செகண்ட் சப்போர்ட்டுக்கும் இடையில ஒரு கேண்டில் போகிறது வாய்ப்பு இருக்கும். அந்தமாதிரி செட்டப்பாக போயிடும். ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட் போணுச்சுன்னா மார்க்கெட்டில் நம்ம ஒரு புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் டேவோட ஹை லோ பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு ஃபால் இருக்கும். ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் திருப்பி இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு போயிட்டு ஒரு ஃபால் இருக்குது வாய்ப்பு. ஒன்று இந்த ஹைக்கு போக வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னா நம்ம கொடுத்துருக்க சப்போர்ட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும், இல்லைனா ஒரு கேப் அப் இருக்கும். அந்தமாரிக்கான செட்டப் தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியுது. நாளைய மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸும் பார்த்தோம்னா ஓப்பனுக்கு பிறகு தான் ஓரளவு கிளியராக சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து கேப் அப்லேயே புல்லிஸ் போயிட்டுருக்கு. ஒரு கேப் அப் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் சைட் வேஸ் பண்ணிடுறாங்க. அதனால் நாளைக்கு ஒரு வேளை ஒரு கேப் அப் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு கேப் அப் பண்ணிவிட்டு இந்த 52,500க்கும் அந்த 52,800க்கும் இடையில, அதாவது செகண்ட் சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில கூட மார்க்கெட் இருக்கிறது வாய்ப்பு உண்டு. ஏன்னா அது மாதிரி தான் மார்க்கெட் ஒரு கேப் அப் இருந்தாலும் மார்க்கெட் சைட் வேஸ் செட்டப்பட போயிடுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.